போலீஸுக்கு டீமெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இந்த கலவரத்தை ஒடுக்குற வேலையில் இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே கைமீறி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 50 பேருக்கு மேலே கீழே வந்து ரத்த காயத்தோட விழுந்து கிடந்தாங்க. போலீஸும் இருந்தாங்க, கைதிகளும் இருந்தாங்க. 50 பேருக்கு மேலே தான் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் ஜிஹெச்சில் கொண்டு வந்து எல்லாரையுமே ஒரு ஒருத்தராக கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஜிஹெச்சில் சேர்க்கும்போதே அந்த கைதிகள் வந்து இதை சொல்லி தான் கத்துறாங்க. பாக்ஸர் வடிவில் பிளான் பண்ணி கொண்டுட்டானுங்க. யார் பிளான் பண்ணி அந்த காவல்துறையினர் வந்து பிளான் பண்ணி கொண்டுட்டாங்கன்றாங்களா சார்? காவல்துறை போலீஸார் வந்து பண்ணிட்டாங்க, சிறையில் இருந்தவங்க சிறையில் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் போயிட்டுருக்குது. இடையில அந்த கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு தகவல் என்னன்னா, உள்ளே வந்து ஜெயிலர் ஜெயக்குமாருங்கிறவரை உயிரோட எரிச்சு கொண்டுட்டாங்கன்னு தகவல் அடுத்த கட்டம் வருது. இந்த காயெல்லாம் பட்டு நாங்கள் வெளியே வரும்போது அந்த தகவல் கிடைக்குது. கைதிகள்லாம் சேர்ந்து ஜெயிலரை வந்து ஆமாம் உள்ளே வச்சு எரிச்சிட்டாங்க தகவல் வருது. அது வந்த பிறகு மறுபடியும் போயிட்டு ஒரு மீடியா ராம் இன்னொரு கேமரா ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு அதுக்குள்ளே எல்லா மீடியாவும் வந்துடுச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பக்கம் தானே பாயிண்ட்டு. கமிஷன் ஆஃபீஸர், செக்ரட்டரி, கார்பரேஷன் எல்லாமே பக்கம் தான். எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் கேமராமேனும் வந்துட்டாங்க. எல்லோரும் படம் எடுக்க செய்தி எடுக்க ஆரம்பித்தோம். எல்லாம் உள்ளே போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தகவல் வந்து ஜெயிலர் ஜெயக்குமார் எரிச்சு கொண்டது. அது வந்து விசாரிக்கும்போது எப்படி கேட்டிங்கன்னா, அந்த ஜெயக்குமார் வந்து கொஞ்சம் கண்டிப்பான ஒரு சிறை ஜெயிலர். அவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணார் கைதிகளை. அவர் வந்து ரொம்ப செத்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து இது பதில் சொல்கிறதுக்கு 1000 சொல்லுவாங்கள்ல. நாங்கள் கொண்டது வந்து நியாயப்படுத்துறதுக்கு 1000 சொல்லுவாங்கள்ல. அவருடைய டியூட்டியில் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்காரு. நான் விசாரித்த வரைக்கும் அதுக்கு பிறகு கூட பல வருஷம் வச்சுட்டு விசாரித்தேன். ஜெயக்குமாரை பற்றி கொஞ்சம் கரப்டட் அப்படின்ற மாதிரி விசாரித்தேன். அப்படிலாம் இல்லை, அவருடைய டியூட்டியில் அவர் சரியாக இருந்திருக்காரு. அதில் வந்து இவங்க உள்ளே வந்து சிறையில் இருந்தாலும் வந்து கைதிகளாக இல்லை, ராஜா மாதிரி தான் இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து உங்களுக்கு புழல் சிறையிலோட கஞ்சா போட்டில் பிடிக்கிறாங்க. அப்புறம் ஏதோ காம்பவுண்டு 30 அடி உயரங்க. அது காம்பவுண்டு மேலே வந்து மின்வேலி அமைச்சிருக்குது புழலில். நான் ஆசியாவிலே மிகப்பெரிய சிறைச்சாலையில் அதுவும் ஒன்றா இருக்குது. அதுலேயே அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ இங்கே வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க, ரோட்டில் போகும்போது நீங்கள் பஸ்ஸுலேருந்தே கூட தூக்கி போடலாம். இது இந்த பழைய ஆமாம். அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு கைதிகள் வந்து எப்படி இருப்பாங்க, ராஜா மாதிரி தானே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அதிகாரி வரும்போது டைட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும்.